ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பேங்க் தரப்பில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நியூ மொபைல் பேங்க் ஆப் வந்து லான்ச் பண்ணாங்க. அதாவது இந்த இண்டு ஸ்மார்ட் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வீடியோ போடுங்க அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் மூலமாக எப்படி வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இதில் வந்து எப்படி பெனிஃபிஷியரி ஆட் பண்ணுறது, ஆட் பண்ண பெனிஃபிஷியரி எவ்வளோ டைம் ஆகும் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு, இதில் மணி ட்ரான்ஸ்ஃபருக்கான லிமிட் என்ன அப்படின்னு எல்லா டீட்டெயிலுமே வந்து டோட்டலாக இந்த ஒரு வீடியோலையும் நான் கவர் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலில் எதிர்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட்டு சுவாரஸ்யமான வீடியோஸ் எல்லாம் கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோடனே இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் வந்து காட்டும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுமே இதில் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஓன் அக்கௌண்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஓன் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டோட வச்சிருக்க லோன் அக்கௌண்ட், டெபாசிட் அக்கௌண்ட் எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க, உங்கள் லோன் அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வித்தின் பேங்க், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் எதாவது இருக்க மணி சென்ட் பண்ண போகிறீங்க, அது ஆட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அதில் இருக்கும். அதர் பேங்க் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது இந்தியன் பேங்க் தவிர அதர் பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஆட் பண்ணாத அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் மணி சென்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து கீழே சென்ட் ஏ நியூ பே அப்படின்ட்டு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் டாப்பில் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். கீழே வித்தின் பேங்க் அதர் பேங்க் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு, அதாவது இன்னொருவரோட இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா வித்தின் பேங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வித்தின் பேங்க்னா நீங்கள் அக்கௌண்ட் நம்பர், பே நேம் ரெண்டு மட்டும் கொடுத்தா போதும். கொடுத்து நீங்கள் கண்டினியூ கொடுத்து நீங்கள் வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதர் பேங்க், அதாவது வேறு ஏதாவது அக்கௌண்ட்டுக்கு, அதாவது இன்னொருத்தர் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க, அவருக்கு இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் இல்லை, எஸ்பிஐ, ஐஓபி இந்த மாதிரி இருக்குன்னா அதர் பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து அவரோட அக்கௌண்ட் நம்பர், திரும்ப ரீஎன்டர் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். திரும்ப அவரோட அக்கௌண்ட் நம்பரை திரும்பவும் போட்டுட்டு ஐஎஃப்எஸ்சி கோட், அவரோட அக்கௌண்ட் நம்பருக்கான ஐஎஃப்எஸ்சி கோடு என்ன அதையும் வந்து என்டர் பண்ணணும். என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே பேய் நேம், அவரோட நேம் என்னவோ அதையும் வந்து அதில் என்டர் பண்ணணும். பேய் நேம் வந்து கரெக்டாக அவரோட அக்கௌண்ட்டில் இருக்க நேம் தான் கொடுக்கணும் இல்லை, உங்களுக்கு அவருக்கு நேம் எந்த மாதிரி தெரியுமோ அது மாதிரி கொடுத்தா மாதிரி கரெக்டாக அவரோட அக்கௌண்ட்டில் இந்த நேம் தான் இருக்குது, அதை கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் கிடையாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இதில் அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஐஎஃப்எஸ்சி கோட், பேய் நேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜில் இந்த மாதிரி உங்களோட அக்கௌண்ட் இருக்கும். கீழே நீங்கள் யாரோட அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ணிங்களோ அதோட டீட்டெயில் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அமௌண்ட், நீங்கள் அவருக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத என்டர் பண்ணணும். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அவருக்கு மணி சென்ட் பண்ண போகிறீங்க, அவரோட அக்கௌண்ட் இன்னும் ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா 25,000 வரைக்கும் தான் பண்ண முடியும். அதில் டாப்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் அமௌண்ட்டை என்டர் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 10 rupees அப்படிங்கிறத வந்து என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிறது வரைக்கும் 25,000, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 3 lakh வரைக்கும் ஒன் டேக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது என்ன, அதோட கணக்கு என்ன அப்படிங்கிறது வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ அமௌண்ட்டை என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே பர்பஸ் இருக்கும். பர்பஸில் வந்து ஏதாவது ஒரு பர்பஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒன்று நீங்கள் கண்டிப்பாக இதில் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து டேக் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு இருக்கும். இந்த ட்ரான்சாக்ஷனை டேக் பண்ணணுமா அப்படிங்கிறது கேட்கும். எஸ் ஆர் நோ ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு கீழே கண்டினியூ அப்படின்னு இருக்கும். அந்த கண்டினியூ பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் சென்ட் பண்ண போகிறீங்க, உங்களோட அக்கௌண்ட் நம்பர், யாரோட அக்கௌண்ட் நம்பருக்கு மணி சென்ட் பண்ண போகிறீங்க, எந்த பேங்க்கு, எந்த நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ், ஐஎம்பிஎஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ எந்த டேட்டு, என்னையோட டேட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த பர்பஸ், என்ன பர்பஸுக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க, எல்லா டீட்டெயிலும் இருக்கும். கீழே எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் இருக்கும். கன்ஃபார்ம் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே ட்ரான்சாக்ஷன் பின் வந்து கேட்கும். ஸோ நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரு டிபின் வந்து செட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த டிபினை வந்து இதில் என்டர் பண்ணணும். டிபினை என்டர் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ அப்படின்னு இருக்கும். கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணணும். ஸோ ஓடிபி வித்தின் செகண்ட்லேயே நமக்கு வந்துடும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிடுங்க. ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ அப்படின்ட்டு இருக்கும். அந்த கண்டினியூ பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் டைம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரீடைரக்ட் ஆகி பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி வந்து டிஸ்பிளேயில் வந்து காட்டும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா
ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு வந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா அதோட டீட்டெயில் எல்லாம் இருக்கும். நீங்கள் சென்ட் பண்ண அமௌண்ட்டு, உங்களோட அக்கௌண்ட் நம்பரு, யாரோட அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணியிருக்கீங்க, எந்த அதர் பேங்காக என்ன, எந்த டேட்டுக்கு பண்ணியிருக்கீங்க, எல்லா டீட்டெயிலும் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஷேர் ரெசிப்ட். இப்போ ஒரு ஆளுக்கு மணி சென்ட் பண்ணிட்டீங்க, அவருக்கு வந்து அந்த ரெசிப்ட்டை ஷேர் பண்ணால் இங்கேருந்து நீங்கள் ஷேர் கொடுத்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயே அதிலே ஒன்றில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணாலும் டவுன்லோட் கிளிக் பண்ணிட்டா பிடிஎஃப் ஃபைலில் உங்களோட மொபைலில் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து மணி சென்ட் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் திரும்ப இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் மணி சென்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் திரும்ப இந்த அக்கௌண்ட்டை வந்து என்ட்ரு பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இப்போ நீங்கள் மணி சென்ட் பண்ண அதே அக்கௌண்ட்டை வந்து அக்கௌண்ட் நம்பரை வந்து நீங்கள் உங்களோட பெனிஃபிஷியரியில் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டா திரும்ப நீங்கள் இதை உங்களோட அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணாமல் அந்த அக்கௌண்ட் நம்பரை கிளிக் பண்ணியே நீங்கள் வந்து மணி சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா ஆட் பெனிஃபிஷியரி அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். அந்த ஆட் பெனிஃபிஷியரி அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ஆட் பெனிஃபிஷியரி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில் எல்லாமே வந்துடும். அவங்க அக்கௌண்ட் நம்பரு, அவங்களோட நேமு, ஸோ எல்லாமே வந்து எல்லாம் ஒன் பை ஒன்னாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட லிமிட், ஒரு நாளைக்கு வந்து அவங்களுக்கு எவ்வளோ மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற லிமிட்டை வந்து செட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 லட்சம் வரைக்கும் தான் நீங்கள் சென்ட் பண்ண முடியும். ஸோ இதில் கம்மியாக செட் பண்ணணும்னா அதில் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இப்போது செட் பண்ண ஒரு அந்த பேயோட நேமு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக ஷோ ஆகும். ஸோ எவ்வளோ லிமிட் செட் பண்ணியிருக்கீங்க எல்லாம் காட்டும். எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிடுங்க. கன்ஃபார்ம் கிளிக் பண்ணதுமே ஏற்கனவே அந்த மாதிரி நமக்கு உங்களோட டிரான்சாக்ஷன் பின் வந்து கேட்கும். நீங்கள் இந்த அப்ளிகேஷனுக்கான டிரான்சாக்ஷன் பின்னை வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதும் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணிக்கோங்க. ஓடிபி எடுத்து என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே கண்டினியூ இருக்கும். கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பேயி ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு வந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா அவரோட நேமு, அதுக்கப்புறம் அவரோட அக்கௌண்ட் நம்பர் எல்லா டீட்டெயிலுமே வந்திருக்கும். இப்போ வந்து நம்ம பேய் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ ஆட் ஆனாலும் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவரோட அக்கௌண்ட்டுக்கு இப்போ ஆட் பண்ணியிருந்தாலும் உடனே வந்து 3 லட்ச ரூபா வந்து அவருக்கு வந்து உடனே வந்து மணி சென்ட் பண்ண முடியாது. இதோட டீட்டெயில் வந்து கீழே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாருங்கள், நியூலி ஆடட் பேயி வில் பி ஆக்டிவ் ஆஃப்டர் கூலிங் பீரியட்ஸ் 4 ஹவர்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த பேயி ஆட் பண்ணியிருக்கோம், இவருக்கு வந்து கூலிங் பீரியட் 4 ஹவர்ஸ், 4 ஹவர்ஸ் வந்து இந்த அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஆகும். ஸோ அதான் கூலிங் பீரியட். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இவருக்கு இந்த 1 டேக்கு 3 lakh அப்படிங்கிற அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் சென்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித்தின் திஸ் பீரியட் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் சைட் பேயி வில் நாட் பி அலௌட் அப்படின்ட்டு போட்டிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 4 மணி நேரத்துக்குள்ளே திரும்ப அவருக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பே அடிஷன் தி லிமிட் ஃபார் டே 5. அதாவது ஒரு நாளைக்கு 5 பேயை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 5 பெனிஃபிஷியரி ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷியரி ஆடட் ஆன் ஜூலை 2024 இஸ் 1. அதாவது நான் இந்த டேட்டில் வந்து ஒரு பேய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், பெனிஃபிஷியரி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி 1 வந்து ஆட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு, இன்னொன்று ஆட் பண்ணேன்னா 2 அப்படின்னு காட்டும். அதாவது போன பாயிண்டில் பாருங்கள், ஒரு நாளைக்கு 5 பேய் தான் ஆட் பண்ண முடியும். ஸோ அதனால் இன்றைக்கி நான் ஒரு பெனிஃபிஷியரி ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காட்டுது. ஸோ இந்த மாதிரி 1 by 1 நான் ஆட் பண்ண 2, 3, 4, 5 அப்படின்னு காட்டிகிட்டே இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு 5 பெனிஃபிஷியரி தான் ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திஸ் நியூலி ஆடட் பேய் வில் பி ஆக்டிவேட்டட் அட் 30 ஜூலை 2024 12:20. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்டில் பாருங்கள், 4 ஹவர்ஸ் ஆகும் இதோட கூலிங் பீரியட். இது இந்த அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு 4 ஹவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த இதில் டைமிங் வந்து கீழே லாஸ்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் இப்போ ஆட் பண்ண இந்த பேய் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு இந்த டைமிங்கில் வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேய் ஆக்டிவேட் ஆன உடனே நமக்கு மெசேஜும் வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பேய் ஆட் ஆனதுக்கப்புறம் ஆட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனில் ஹோம் பேஜ் வந்துட்டு கீழே இன்ஸ்டன்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ட்டு இருக்கும். அதில் உங்களோட அக்கௌண்ட் நம்பரை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சூஸ் பேய் அப்படின்ட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண பேய் இதில் வந்து வந்ததுன்னா நீங்கள் ஆட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல ஆட் ஆனால் மட்டும்தான் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ அந்த 4 ஹவர்ஸ் கழிச்சு தான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து காட்டாது. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கேருந்தே டேரெக்டாக நீங்கள் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். முதல்ல போன மாதிரி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற அந்த இடத்துக்குலாம் போகாமல் டேரெக்டாக நீங்கள் பேய் ஆட் பண்ணிட்டா இங்கேருந்தே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து என்டர் பண்ணணும் அப்படிங்கிறத என்டர் பண்ணால் டேரெக்டாக அங்கே போகும். டேரெக்டாக இங்கேருந்தே நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பேய் ஆட் ஆகி கூலிங் பீரியட் முடிஞ்சிட்டா மட்டும்தான் ஒரு நாளைக்கு 3 லட்ச ரூபா வரைக்கும் வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் அந்த அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 25,000, அதாவது ஒரு டிரான்சாக்ஷன் தான் பண்ண முடியும். அதுவும் 25,000 தான் வந்து நீங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும்.
ஸோ இந்த வீடியோவில் தெளிவாக வந்து இந்த நம்மளோட இண்டு ஸ்மார்ட் அப்ளிகேஷனில் எப்படி வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, எப்படி பெனிஃபிஷியரி ஆட் பண்ணுறது, அதோட கூலிங் பீரியட் என்ன, ஸோ லிமிட் எப்படி செட் பண்ணுறது எல்லாத்தையும் தெளிவாக பார்த்தோம். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.